வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரானிடம் அணுகுண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பம் இருக்கிறதா, அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்துவிட்டதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கான விடை என்ன, இதன் மூலமாக மொத்தமாக உலக நாடுகளின் மத்தியில் உள்ள ஒரு பேலன்ஸ் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சில தினங்களுக்கு முன் அமெரிக்கா விமானம் மூலமாக ஈரானில் பல இடங்களில் தாக்குதல் நடத்துகிறோம், அதாவது நடான்ஸு, அப்புறம் இந்த இஸ்பகான் அப்படிங்கிற பல இடங்களில் தாக்குதல் நடத்தி அதற்கு தேவையான இந்த யுரேனியம் அதை எல்லாம் அழிச்சிட்டோம், இனிமேல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ட்ரம்ப் அறிக்கை விட்டார். ஆனால் அதன் பிறகு 2 அறிக்கை வந்திருக்கு. இந்த 2 அறிக்கை தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய அறிக்கைகள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAEA அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அணுசக்தி அசோசியேஷன் அமைப்புன்னு வச்சிங்களேன். அவங்க தான் உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லையும் போய் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க அணு ஆராய்ச்சி என்பதை அணுசக்திக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறத பார்த்து உறுதி செய்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க தான் ஈரான்லேயும் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 செய்தி சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னன்னா, 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சுமார் 400 கிலோ ஈரானிடம் இருக்கிறது அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த 400 கிலோ யுரேனியம் சுமார் 60% செறிவூட்டப்பட்டது. இந்த யுரேனியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அணுசக்தி அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா இந்த யுரேனியத்தை அழித்து விட்டதாக சொல்வது பொய், அதை நம்ப முடியாது. ஏனென்றால் அப்படி அழிக்கப்பட்டிருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிர் இயக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. கதிரியக்கம்ன்றதோ கதிரியக்கத்தின் அளவு அவ்வளவு பெருசாலாம் இல்லை. அந்த 400 கிலோ அழிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய அளவுக்கான கதிரியக்கம் எதுவுமே இல்லைன்றப்போ இது அழித்ததாக சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 செய்தியை வைத்து பார்த்தால், இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பாகவே ஈரான் இந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறு எங்காவது இடம் மாற்றி வைத்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி அந்த யுரேனியம் ஈரான் வசம்தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வைத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஏன்னா அணு உலை அப்படின்னு சொல்லி வைத்திருந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வச்சு மின்சாரம் தயாரிக்க போகிறது இல்லை. கரெக்டா? மின்சாரம் தயாரிக்கணும்னா அந்த யுரேனியம் அங்கே தான் இருக்கணும். அந்த இடம் தாக்கி அழிக்கப்பட்டு அந்த யுரேனியமும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான கதிரியக்கம் அங்கே தென்பட்டிருக்கணும். கதிரியக்கம் தென்படவில்லை. யுரேனியம் இடம் மாற்றப்பட்டு விட்டது. யுரேனியம் இடம் மாற்றப்பட்டு விட்டது என்றால் அப்போது இந்த யுரேனியத்தை இந்த மின்சக்தி உற்பத்தின்ற நோக்கத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலமாக செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியம் வேறு எங்கே போச்சு? அதை வைத்து ஈரானின் அடுத்த திட்டம் என்ன? ஏன்னா இப்போ இஸ்ரேல் ஏதாவது சேட்டை பண்ணால் உடனடியாக அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய இடத்தில் ஈரான் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. இந்த IAEA இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமைப்பிலிருந்து ஈரான் இப்போ வெளியே வந்துச்சு.
நாங்கள் வெளியே போகிறோம், இனிமேல் உங்கள்கிட்ட நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எங்களை கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இந்த IAEA, இந்த அணுசக்தி அமைப்புன்னு சொல்கிறோமே, அந்த எக்ஸாமின் பண்ணக்கூடிய அந்த அமைப்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஈரானை கட்டுப்படுத்த முடியாது. அப்போது இந்த 400 கிலோ யுரேனியத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அணு ஆயுதம் செய்ய போகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே போலவே NPT அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்கு. அதாவது நாங்கள் எந்த காலத்திலும் அணு ஆயுதத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே இந்த IAEA-லேருந்து தான் நார்த் கொரியா வெளியே வந்தது. வெளியே வந்தவுடன் மூட்டை மூட்டையாக அணு ஆயுதங்களை செஞ்சு அடிக்கிட்டாங்க. இப்போ வடகொரியாவில் அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறதுனால தென்கொரியா என்ன சொல்லுதுன்னா, நாமும் அணு ஆயுதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கே கிழக்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த நாடுகளும் அணுசக்தியை தயாரிப்பதில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. குறிப்பாக ஜப்பான் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தால் 2 முறை பாதிக்கப்பட்ட நாடு நாங்கள், அதனால் எந்த காலத்திலும் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ தென்கொரியாவில் அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரித்தார்கள் என்றால் ஜப்பானும் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுது. ஏன்னா ஈஸ்டில் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாது வேற வழி இல்லாமல் ஜப்பான் அணு ஆயுதம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இப்போ ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அதை முன்னுதாரணமாக காட்டி சவுத் கொரியா அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கும். சவுத் கொரியா அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கினால் ஆட்டோமேட்டிக்காக அது நேரடியாக ஜப்பானுக்கே விடப்படுகிற ஒரு சவாலாக மாறும். அப்படி அந்த சவாலாக மாறும்போது வேறு வழி இல்லாமல் தன் பலத்தை நிலைநிறுத்துவதற்காக ஜப்பானும் அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அப்போது இப்படியே ஒவ்வொரு நாடுகளாக மீண்டும் இந்த அணு ஆயுத தடுப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தையே விலக்கி மேலும் 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 பல நாடுகள் அணு ஆயுதத்தை தயாரிக்க தொடங்கி விடுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ இந்த ஈரான் ஒரு அணு ஆயுதம் தயாரிப்பதன் மூலமாக உலகம் முழுவதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க போவதில்லைன்னு சொன்ன நாடுகள்லாம் அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்குமா அப்படின்ற இடத்துக்கு நிற்க போகுது. அப்போ இத்தனைக்கும் காரணம் என்ன? ஈரான் தான் சார் அப்படின்றீங்களா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இஸ்ரேல் தான். இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குது, நாங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம், காசா பகுதியை மட்டும்தான் பாலஸ்தீனியர்களுக்கு கொடுப்போம், இங்கேருந்து வெளியேற விரும்பும் பாலஸ்தீனியர்கள் வேறு நாடுகளுக்கு போய்விடலாம், மற்ற இஸ்லாமிய நாடுகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கட்டும் அங்கே, ஏன்னா இஸ்லாமியர்கள் நீங்கள் தானே சொல்லிக்கிறீங்க, அதனால் நீங்களே அடைக்கலம் கொடுத்துக்கங்க, உங்கள் நாட்டில் அவங்கள பிரஜைகளாக குடியமர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு நாட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நாட்டுக்காரனை பூரா துரத்தி விட்டு அவனை நீ வேற நாட்டுக்கு வேணா போ அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்காரனெல்லாம் கூப்பிட்டு நீ வேணா அவனுக்கு குடியுரிமை கொடு அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சல்லித்தனமான வேலையை செய்து கொண்டு இருப்பது இஸ்ரேல். இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை கெடுக்கிற வேலையை செய்கிறது இஸ்ரேல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. செய்வது மட்டுமல்லாமல் அந்த வேலைகளுக்கு ஆதரவாக அமெரிக்காவை உள்ளே கூப்பிடுது. அப்போ அமெரிக்காவும் வாய மூடிட்டு பேசாமல் இல்லாமல் ஆதரவாக உள்ளே வருது. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் யார்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் காரணம். அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்கள் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் ஈரான் இந்த அணு ஆயுதம் தயாரிக்கும் வேலையை தொடங்க போகிற அவசியமே இருக்காது. அப்போ ஈரான் அணு ஆயுதத்தை தொடங்கலை அப்படின்னு சொன்னால் மற்ற கிழக்கத்திய நாடுகளும் நாங்களும் அணு ஆயுதத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு இதை முன்னுதாரணமாக காட்ட வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அப்போ இவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு ஐநா சபை ஏன் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு உலக நாடுகள் யாருமே வாய் திறப்பதும் இல்லை, பதில் அளிப்பதும் இல்லை. உலகில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்தோம்னா ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்காவும் மட்டும்தான். அப்போ இவர்கள் தலையிட்டு எதையாவது சமநிலைப்படுத்தினா உண்டே தவிர மற்றபடி இங்கே ஒரு சமநிலை வராது. தென் அமெரிக்கா முழுக்க 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 எல்லாருமே வேஸ்ட்டு, யாருமே டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஆப்பிரிக்கா அதே போல தான். இந்தியா ஏதோ ஒரு அங்கே கொஞ்சம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி அங்கேயும் இங்கேயுமா நம்ம தடுமாடிக்கிட்டு இருக்கிறோம். ஜப்பான் இந்த போர் விஷயங்களில் தலையிடுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஜப்பான் ஒதுங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு. ரஷ்யாவும் சைனாவும் மட்டுமே குரல் கொடுக்க முடியும்.
இத்தனை மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா சைனா இருவர் மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும் அப்படின்ற இந்த சூழல் மாறணும்னா என்ன செய்யணும்? அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அதீதமான ஒரு விளம்பரத்தையும் அந்த பூஸ்டப்பையும் நிப்பாட்டணும். அதன் மூலமாக இஸ்ரேலை கண்டிப்பதற்கு மற்ற நாடுகள் முன்வர வேண்டும். இன்னைக்கு தேதி வரை எந்த நாடும் இஸ்ரேலை கண்டிப்பதில்லை. அப்படி கண்டிக்கவில்லை என்றால் இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள்லாம் பைத்தியக்கார நாடா? அப்போ அவன்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பானா அப்படின்னா அவன் எப்படி எத்தனை நாள் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்? ஸோ அப்போ அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டால் மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு பிரச்சனையாகத்தான் மாறும். இத்தனை ஆண்டு காலம் இந்த IAEAல உறுப்பினராக இருந்த ஈரான் வெளியேறிவிட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தி. ரெண்டாவது செய்தி, 400 கிலோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் வசம் இருக்கிறது, அது அழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த IAEA உறுதி செஞ்சிருக்கிறாங்கன்றதும் முக்கியமான செய்தி. ஸோ இதை தொடர்ந்து இந்த பிரச்சனை எப்படி முன்னேறுகிறது அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.